டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். வெறும் ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் சைட்ஸ். சைடுன்னு பார்த்தா 3 சைடு இல்லையா, ஏபிசி அண்ட் பி பேஸ் இன்ட்டு ஹைட் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் அதே நார்மல் ட்ரையாங்கிள் வந்துடும். அதை தவிர பாயிண்ட்ஸாக 3 பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுற பாயிண்ட் x1 y1 x2 y2 அண்ட் அனதர் ஒன் x3 y3 இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி பார்க்கறதுன்ற இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் 1 நார்மலாக பேஸ் இன்ட்டு ஹைட் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ நம்ம இங்கே பேர் கொடுக்கணும் இல்லையா, நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் x1 y1க்கு ஏன்னு கொடுக்கலாம், x2 y2க்கு பின்னு கொடுக்கலாம், அண்ட் இதுக்கு சீன் கொடுக்கலாம். ஸோ இது என்னதுன்னா சிம்பிள் ஆஃப் ஏரியா இல்லையா, ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பேஸ் இன்ட்டு ஹைட் கொடுத்துருந்தா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன, 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கிறது. சப்போஸ் ஏதோ 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஐசோலஸ் ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஐசோலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க, சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அண்டு பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒரு சைடாக எடுத்துக்கிட்டோன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா 1/4 b இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். பர்டிகுலராக இந்த ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு கொடுக்கும்போது பேஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பி கொடுத்துருக்காங்க அண்டு ஏவும் சியும் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் லென்த் ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பிங்கிறது பேஸு, ஏங்கிறது ஈக்குவல் சைடு ஏவும் சியும். சரியா? அடுத்த கேஸ், தேர்ட் கேஸில் என்ன விதமான ட்ரையாங்கிளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆங்கிள் கொடுத்துருந்தா அதுக்கு முன்னாடி ஈக்குவலேட்ரல் பார்த்துருவோமா. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஈக்குவலேட்ரல்னால் என்ன, 3 சைடும் ஈக்குவலாக இருக்கிறது. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளோட 3 சைடுமே ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்லையா. அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்னன்னு நாம் பார்த்தோன்னா √3/4 இன்ட்டு சைடு. 3 சைடுமே ஈக்குவல் தான். அப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு வந்துடும். சைடு ஸ்கொயர். சரியா? அடுத்தது ஃபோர்த்து ஒன் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ சைட்ஸு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, 2 சைடு, அப்புறம் 1 ஆங்கிள். இப்படி கொடுத்துருந்தா இதோடது எப்படி கண்டுபிடிப்போம், இதோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிள்
சைன் தீட்டா. இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ இதெல்லாம் இல்லாமல் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அப்போது அதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் என்ன சொல்லலாம்? 3 பாயிண்ட்ஸ் கிவன். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஏபிசின்றது x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துருக்கோமா? அப்படி அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/2 இன்ட்டு என்ன பண்ணணும்? x1ஓட y-ஓட கோஆர்டினேட் y2 மைனஸ் y3 அதோட ப்ளஸ் x2ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா y3 மைனஸ் y1 ப்ளஸ் x3ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்னா y1 மைனஸ் y2. இந்த ஆர்டரில் எடுத்து நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி சம்ஸு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Thank you, students.